பொன்னிக்கு வந்து சக்தி எவ்வளோ சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் காசு தரேன் ஸ்டவ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பொன்னி வந்து என்னோட தன்மானம் அது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் சக்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. சரி ஓகே பொன்னி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து பொன்னி வந்து எப்படி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம விறகு வாங்கினாலும் அது வந்து தண்ணி ஊற்றி வச்சிடுறாங்க, அதுவும் வேலைக்கு வாங்கலை, நம்ம விறகும் போயிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் வேஸ்ட்டாக போகுது, என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பொண்ணு யோசிச்சுட்டே வராங்க. கரெக்டாக அங்கே ஒரு விழா நடத்துகிறாங்க. அதில் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து 3வதாக வந்து வந்தவங்களுக்கு கிடைக்கும், ஸ்லோ சைக்கிள் ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து அந்த போட்டியில் போய் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஸ்லோவாக ஓட்டி 3வதாக வந்துடுறாங்க. 3வதாக வந்தால் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு, ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஐயோ நம்ம 3வதாக வந்தோம், எலக்ட்ரிக் ஸ்டவ் கிடைக்கும்னு நினச்சிமே இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வருத்தப்படுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, உஷா எல்லாருமே வந்து பொண்ணு இன்னும் ஆளை காணுமே, எங்கே போனால் சமைக்கலை எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவள் எங்கே சமைக்கிறது, விறகு வாங்கிட்டு வந்தாலும் அதில் நான் தண்ணியை ஊற்றிடுவேன், அப்புறம் எப்படி அவள் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா வழக்கம் போல் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டு தான், நம்ம அவள் என்ன செஞ்சாலும் அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு வச்சுடுவோம், அதுக்கப்புறம் என்ன எந்த பிரச்சனையுமே இருக்காது, அவளால் சாப்பிடவே முடியாது, அப்புறம் கொஞ்ச நாளே இங்கே பிரச்சனை பண்ணின்னு இங்கேருந்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அவள் வந்தால் வரட்டும், வரக்கிட்டா போட்டு நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து ஒரே வாசனையாக இருக்குது, என்ன பொண்ணு எப்போ சமைக்க ஆரம்பித்தா, எப்போ வந்தா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி வெளியே அடுப்பும் எரியல, விறகும் இல்லை, அப்போ பொண்ணு எங்கே தான் சமைக்கிறா அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்து ஸ்டவ் வச்சு பொண்ணு வந்து சமைச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது, இந்த ஸ்டவ்வா, எலக்ட்ரிக் ஸ்டவ்வா, எப்படி வந்தது இது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பொண்ணு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு கிரைண்டர் தான் கிடச்சிது, அதை மாற்றி நான் எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கினேன்னு. கிரைண்டர் எவ்வளோ விலை, தேவையில்லாமல் இது வந்து சாதாரண ஒரு 1500 2000 இதை போய் வாங்கியிருக்கியே, வேஸ்ட்டு பொண்ணி, ஆனால் இதுதான் எனக்கு தேவை அப்படி சொன்னோன்னே ஆமாம் பொண்ணி பயங்கர புத்திசாலி, பொண்ணு எப்படி அழகாக வந்து சைக்கிள்லாம் ஓட்டி வின் பண்ணி அவளே வாங்கியிருக்கா பாரு, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே வந்து பொண்ணு பயங்கர புத்திசாலி, அவளை பார்த்துக்கிறா, அவளை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, தன்மானத்தோடு வந்து தனியாக வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு யார் கையும் எதிர்பார்க்காம நிற்கிறா, ஏன் நான் கூட காசு கொடுக்குறேன்னு சொன்னேன், அதை கூட வேணான்னு சொல்லி மறுத்துட்டா, இந்த மாதிரி பொண்ணு வந்து இப்படி இருக்கிறத எனக்கு பார்த்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சக்தி. ஏன் மருமகளாச்சே பின்ன எப்படி இருப்பா, ஊரில் தனியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்தவ என் மருமக, அவளுக்கு இருக்க வந்து தன்னம்பிக்கை யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி பாராட்டிகிட்டு இருக்காரு எப்பவும் போல் சக்தியோட அப்பா. இதெல்லாம் பார்க்குற ஜெயா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, செம்ம டென்ஷனாக. உடனே வந்து உஷா வந்து நம்ம என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு விஷயத்தில் வேஸ்ட்டாகவே போகுது, ஆனால் விடவே கூடாது, எப்படியாவது வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி உஷா என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு சமைக்கிறியே, கரண்ட் யார் தருது, கரண்ட் இந்த வீட்டிலேருந்து நான் எடுக்கிற, என்னமோ நீயே பண்ணுற எல்லாரும் பேசிக்கிறாங்க, கரண்ட் இந்த வீட்டிலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னோடனே உடனே உஷா நீ அமைதியாக இருக்கியா, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அவங்க வீட்டுக்கார சொல்கிறேன், நான் என்னங்க தப்பாக சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே ஜெயா வந்து இதில் என்ன தப்பு இருக்குது, அவள் வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுறது, அவள் தனியாக கூட சமைச்சு சாப்பிட வேணாம்னு சொன்னேன், இங்கே தான் சாப்பிட சொன்னோம், ஆனால் அவள் தான் சமைச்சு சாப்பிட்றா, அதுக்காக வீட்டில் தானே இருக்கா, அவள் ரூம்லலாம் இருக்கால, அதுக்காக வெளியே போயிட்டு, அதனால் அவள் இப்படி சமைச்சு சாப்பிடலாம், எந்த தப்பும் கிடையாது, அவங்க வேலையை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் வந்து பொண்ணியை பற்றி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து உஷா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து இந்த மாதிரி வந்து ஜெயா வந்து பேசுனதை பார்த்துட்டு பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது.